நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. வாங்கக்கா. நீ யாருமா? சார் இவங்க தான் அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. சார் இவங்க வேற யாரும் இல்ல சார், எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி தான். இவங்க மேல எனக்கு எந்த வன்மமும் கிடையாது சார். பொதுவா குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அதையும் தாண்டி வேகமா ஓட்டி ஒரு கூலி தொழிலாளி மேல காரை மோதி அவர் காலை உடைச்சிருக்கான். அவங்க கிட்ட ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு கேட்டதுக்கு திமிரா பேசி என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான் சார். எனக்கு வேற வழி தெரியாம தான் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவன் பிளாக் பண்ணா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து பணத்தை கொடுத்திருப்பேன்ல. வீடேறி வந்து சொன்னப்பவே என் பையன் தப்பு பண்ணவே இல்லன்னு சாதிச்சிங்க. இன்னும் நான் போன்ல பேசியிருந்தா இந்த விஷயத்த நீங்க காது கொடுத்து கேட்டிருப்பீங்களா? போலீஸ் மனோஜை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ண பணம் வேணும்னு கேட்டதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? ஆபரேஷன் பண்ணலனா அவரால எப்பவுமே நடக்க முடியாது, அவரை நம்பி ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு நான் கெஞ்சினே. செல்வாக்கு தான் முக்கியம்னு அமைதியா இருந்தீங்கல்ல. ஒரு ஆம்பளையோட சம்பாத்தியம் இல்லனா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு நீங்க யோசிக்கவே இல்லல. அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பையன் பண்ண பாவத்துக்கு இந்த அப்பாவி தாயும் குழந்தையும் தண்டனையை அனுபவிக்கணுமா? உங்களால இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சார் சார் நான் என் கையில இருந்த நகையை வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டேன் சார். இதோட போக போறது இல்ல. அடுத்தடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, குடும்ப செலவு இருக்கு, அந்த குழந்தையோட படிப்பு இருக்கு. சார் இதுக்கெல்லாம் நஷ்ட ஈடா இவங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்துதான் ஆகணும் சார். இதுக்கு இவங்க ஒத்து வரலனா நான் மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். அவ்வளவு. அத்தை, மனோஜை தள்ளி வச்சுட்டு இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்க. அவனை காப்பாத்தா பணக்கார அம்மா நீங்க இருக்கீங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு சட்டத்தை விட்டா சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல. என் மானத்தை வாங்கிட்டா கையல்னு ஏன் மேல கோவப்படுறீங்கல்ல. ஆனா ஏன் மனோஜ் இப்படி பண்ணுன்னு இப்ப வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. இந்த மனோஜ் கையால இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுங்க, அப்ப நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன். இங்க பாரு, நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடாத. நீ பேசுறது இவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அப்படி போடு. ராஜி அவ்வளவு சீக்கிரம் உன் பக்கம் கொண்டு வர முடியாது கையில. உன்னை விட யாரும் வசதியா இருந்துட கூடாது. அப்படி இருந்துட்டா அது சொந்தமாவே இருந்தாலும் கூட அவங்கள அழிக்கணும்னு நினைப்பேன், அப்படித்தானே? அடுத்தவங்களை யோசின்னு சொல்றியே, உங்க அப்பா கூட பிறந்தவ தானே நானு. சொந்த அத்தைய பத்தி நீ யோசிச்சியா? அப்படி கேளு ராஜிமா. இந்த இடத்துக்கு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? மீடியா பிரஸ்னு அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து என் பேரை டேமேஜ் பண்ணிட்டேல்ல. தொழிலதிபர் ராஜலட்சுமின்னு கூப்பிட்டவங்க எல்லாம் இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு என் மானத்தை வாங்குறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் யாரால கிடைச்சது? என்னால இல்ல, உங்க பையனோட திமிர்த்தனத்தினால. என்ன முறைக்கிற? நீ இத பண்ணலனா நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருப்பேனா? இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை பழி வாங்கவோ உங்களுக்கு எதிராக இத பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் இத பேசிட்டு இருக்கேன். ஓ, நான் சொல்றதுதான் ராஜலட்சுமி நீ கேட்கணும்னு மறைமுகமா என்ன மிரட்டுறல. உனக்கு கீழே தான் நான் இருக்கணும்னு முயற்சி பண்றேன். அதோட வெளிப்பாடுதான் இதெல்லாம். ஒரு நாளும் எனக்கு அந்த எண்ணமே இல்ல. என் பேச்ச கேட்க கூடாதுங்கிற உங்க வரட்டு பிடிவாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த குடும்பத்தை பாருங்கன்னு தான் சொல்றேன். அப்பவாவது உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ வாய மூடு. என் லைஃப்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். எனக்கே தனி காட்டுறியா நீ? உன் சொந்த பெரியப்பா பெரியமாவை நீ எப்படி பாக்குறேன்னு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அத்தை, குடும்ப விஷயத்த பேச நாம இங்க வரல.
நீங்க ஈர்க்கப்பட்டவங்க இந்த அப்பாவி குடும்பத்துக்கு என்ன சேரணுமோ அதை கணக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பேசி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ, உனக்கு சப்போர்ட்டா போலீஸ் இருக்காங்கன்னு அந்த போலீஸை காட்டி என்ன மிரட்டுறியா? ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன எதிரியாவே நினைக்கிறீங்க. அதுதான் இங்க பிரச்சனைக்கு காரணம். வாய மூடு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா இருக்குன்னு ஓவரா ஆடாத. இந்த ராஜலட்சுமி ஒருபோதும் உனக்கு அடிபணிய மாட்டா. நீ சொல்றது கேட்கவும் மாட்டேன். கேட்கலன்னா உங்க பையன் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. மனோஜ் வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களுக்கு பணம் கொடுங்க, இல்லனா நான் கோர்ட்ல பாத்துப்பேன். ஏன் கையில அப்ப உன் அத்தையோட மான மரியாதை உனக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே? உசுப்பேத்தி இவங்களை இன்னும் கெட்டவங்களாக்காதீங்க. ஐயோ என் இந்த பார் கயல், எனக்கு சப்போர்ட்டா யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. இப்ப உன்னால கேஸ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? இவங்களுக்கு இப்ப பணம் கொடுங்க. மனோஜ் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு அவனை கண்டிங்க. இனி இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. பண பலத்தை பயன்படுத்தி ஏழைங்களோட வாழ்க்கையை அழிக்க கூடாது. இனி இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லி இவங்களுக்கு பணத்தை கொடுங்க. நான் இப்பவே கேஸ வாபஸ் வாங்குறேன். அழாதீங்க. ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ ஈகோ இருக்க கூடாது. ஒண்ணு இல்லாத உனக்கே இவ்ளோ ஈகோ இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதானே. இவங்க ஒண்ணு இல்லாதவங்க தான், ஆனா எல்லாம் செய்யணும்ன்ற மனசு இருக்கு. ஆனா உங்ககிட்ட கோடி கோடியா இருந்தோம், கொடுக்கணும்ன்ற மனசு கொஞ்சம் கூட இல்லையே. உங்க புள்ள மாதிரி தான் நீங்களும் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அங்க என் புருஷன் கால்ல பிளேட் வச்சு வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அத பார்த்து நானும் என் மகளும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருன்னே தெரியாத இந்த புள்ள எங்களுக்காக துடிக்கிறாங்க. இவங்கதான் எங்களுக்கு சாமி. சாமியா சாமி, கொடுத்த காசுக்கு மேலேயே நடிக்கிறா. அக்கா அதெல்லாம் சொல்லாதீங்க, விடுங்க. அம்மாடி, அடுத்தவங்களோட கஷ்டம்னா என்னன்னே தெரியாம தான் குடும்பம், தான் பிள்ளைங்க, தான் மான மரியாதைன்னு இப்படி தன்னை பத்தியே யோசிக்கிற மனசாட்சி இல்லாதவங்களோட பணம் எனக்கு வேண்டாமா? 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நான் என் புள்ளையும் புருஷனையும் காப்பாத்திக்கிறேன். வாமா நம்ம போலாம். இல்லக்கா, அப்படி எல்லாம் விட முடியாது. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன அவங்கள ஒண்ணும் உங்க மேல பரிதாபப்பட்டு பணம் கொடுக்க சொல்லல. அவங்க பையன் பண்ண தப்புக்கு கூலி தான் கொடுக்க சொல்றேன். இனியாவது அவன் வாழ்க்கையில உருப்படணும். மனோஜ மன்னிச்சு தயவு செஞ்சு நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கோங்க.